செக்ஷுவலி டிப்ரைவ்ட் கம்யூனிட்டியா, பாலியல் ரீதியாக ஒரு திருப்தி அடையாத ஒரு சமூகமா நாம இருக்குமா? பல வீடுகள்ல இந்த செகண்ட் நிறைய குழந்தைகள் செக்ஷுவல் அபியூஸுக்கு ஆளாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி தஷ்வந்த் கேஸ் நமக்கு கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு கேஸா இருக்கு. பட் இது ஒரு பறவையோ நாய்க்குட்டியோ கிடையாது பொத்தி பொத்தி வளர்க்கறதுக்கு. நம்ம மனுஷங்களுக்கு we need எக்ஸ்போஷர். இந்த நபர்களுக்கு குழந்தைகள் மேல மட்டும்தான் அந்த காம உணர்ச்சியே வரும். வணக்கம் நேயர்களே. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம வீட்டு குழந்தைங்களை பக்கத்து வீட்டு நபர்கள் கூட பழக விடுறதோ, அவங்கள அத்தை, மாமா, அண்ணா, அக்கான்னு உறவு முறை சொல்லி கொண்டாடுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சாதாரணமா இருந்தது. ஆனா சில நபர்களுடைய சில தீய செயல்களின் காரணமாக இன்னைக்கு சொந்தக்காரங்க கிட்ட நம்ம குழந்தைய கையில கொடுக்கறது கூட நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டு இருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை நம்ம அடிக்கடி நம்ம செய்தித்தாள்கள்லயோ இல்ல தொலைக்காட்சி ஊடகங்கள்லயோ பார்க்கும்போது நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பதைப்பதைப்பு கூடுதலா ஏற்படுறத தவிர்க்க முடியாது. அந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி வந்தாச்சு. அப்போ குழந்தைங்களா இருந்தவங்க எல்லாம் இப்போ பெற்றோர்கள் ஆயிருக்காங்க. ஆனா அப்போ நார்மலா இருந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு அப்நார்மலா மாறி இருக்கு. இந்த மாதிரியான சூழல்கள்ல தான் இப்போ புதுச்சேரியில நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். 9 வயது சிறுமி 2 பேரால கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் ரீதியிலான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறார். இத பார்த்த ஒவ்வொரு பெத்தவங்கன்றது கிடையாது, ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்குமே, பெத்தவங்க இல்லாதவங்களுக்குமே ஒரு பதைப்பதைப்ப மனசை உலுக்கி எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி உளவியல் ரீதியா ஒரு விளக்கம் தேவைப்படுது அப்படின்றது இங்க இன்றியமையாதாகிறது. ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கும் ஏன் இது நடக்குது, எதனால இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, அந்த மனசுல ஒரு பயம் இல்லைன்னா ஒரு கருணை இதெல்லாம் எங்க போயிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்முடன் இன்று பேச இணைகிறார் பிரபல உளவியல் நிபுணர் டாக்டர் அபிலாஷா. வணக்கம் டாக்டர் அபிலாஷா. தந்தி டிஜிட்டல் இணைந்ததுக்கு மிக்க நன்றி. டாக்டர், இப்போ முதல்ல நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி ரொம்ப ஓப்பனாவே கேட்கிறேன். நம்மளுடைய இந்த சமூகம், இந்த கம்யூனிட்டி செக்ஷுவலி டிப்ரைவ்ட் கம்யூனிட்டியா, பாலியல் ரீதியாக ஒரு திருப்தி அடையாத ஒரு சமூகமா நாம இருக்குமா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு குவெஸ்டியன். பட் நடக்கிற சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டா நம்ம அதை ஒத்துக்கதான் வேண்டி இருக்கு. பல காரணங்கள் இருக்கு. சோசியோ கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் சொல்லுவோம் இல்லையா? சோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்த மாதிரி, அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி, சூழல்களுக்கு ஏத்த மாதிரி இதுக்கான பதிலும் மாறும். சோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் இஸ் சம்திங் ரொம்ப ஓப்பனா பேசுறதுக்கோ இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ, ஒரு செக்ஸ் அதிருப்தின்றது ஒரு விஷயத்த ஒருத்தவங்க ஒத்துக்கிட்டாங்கனாலே அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரியான ஒரு சூழல்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். சோ இங்க டெஃபினட்டா டிப்ரைவேஷன் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி. செக்ஷுவல் டிப்ரைவேஷன் அப்படின்றது அதோடைய வெளிப்பாடு கூட நிறைய குற்றச்செயல்களும் நிறைய அநாகரிகமான செயல்களும் நடக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ டெஃபினட்டா நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் செக்ஷுவல் பிஹேவியர் இருக்க கூடாதுன்றதுக்காக அதை இன்ஹிபிட் பண்ணி 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 சப்ரஸ் பண்ணி பண்ணி அது வேற மாதிரி வெடிச்சு இப்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் செக்ஷுவல் வயலன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான செக்ஷுவல் வயலன்ஸ் எல்லாம் உலகளாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது இந்த ஒரு பகுதிக்கு தான் உரித்தானது அப்படின்லாம் கிடையாது. ஆனாலுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இங்க மக்கள் தொகை அதிகம், அதனால அதோட சதவீதமும் ஒப்பீட்டளவுல அதிகமா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இது இந்த பகுதிக்கு வடக்குல தான் இப்படி நடக்குது, தெற்குல இப்படி நடக்கிறது இல்ல, இல்லைன்னா தெற்குல வந்தாக்கா இந்த மாநிலத்துல தான் நடக்குது, இங்க நடக்கிறது இல்ல, இந்த மாதிரி சுருக்கிக்கிறாங்க அந்தந்த பகுதிக்கானது. அப்படி இது சரியான ஒரு கண்ணோட்டம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. நம்ம டேட்டா என்ன சொல்லுதோ அதுதான் இல்லையா? என்சிஆர்பி டேட்டா என்ன சொல்றாங்க, எங்க அதிக குற்றச்செயல்கள் நடக்குது, எங்க அது நோட்டிசபிளா இருக்கு, எங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இது எல்லாத்தையும் வச்சுதான் ஒரு ஒரு சாம்பிள் எடுக்கிறாங்க. சோ இந்த இடத்துக்கு ஒரு பாராமீட்டர்னு எடுக்கும் போது இவ்வளவு நடக்குது சம்பவங்கள்ன்றத ஒரு குறிப்பா நம்ம எடுத்து இப்ப ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். பட் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா மனநிலைன்றது ஒண்ணுதான். ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நாங்க மனுஷனுடைய மனநிலை அப்படிதான் பார்ப்போம். அவன் எந்த ஊரை சேர்ந்தவன், எந்த மொழியை சேர்ந்தவன், எந்த மதத்தை சேர்ந்தவன் நாங்க பாக்குறது இல்ல. சோ மனிதனுடைய தேவைகள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். மனிதனுடைய ஆசைகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய பிஹேவியர் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒண்ணுதான். பட் அவனுடைய சூழல் அவனை கட்டுப்படுத்தும் போது அவன் கட்டு மீறி நடக்கிறான். இது ஒண்ணு. ரெண்டாவது, மன நோய்கள்னு பாத்தீங்கன்னாலும் நிறைய இருக்கு. சோ ஒரு மனநோய் தாக்கப்பட்டவங்களை கண்டுபிடிக்க முடியாம போறதும் ஒரு சமுதாயத்தோட மிகப்பெரிய ஒரு குறைபாடுதான். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க ஜாஸ்தி அங்க குறைவுன்னு சொல்றதை விட, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுனாலே அது குற்றத்திற்குரியது, அது நம்ம என்னன்னு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே ஒழிய
அளவு எவ்வளவுன்றது இங்க முக்கியம் இல்ல. நீங்க ஒரு கொடூரமான கொலையை பண்ணிட்டு அங்க 10 சின்ன கொலை பண்றாங்க, இப்படி எல்லாம் நம்ம பேச முடியாது. கொலைதான் இல்லையா? சோ தவறுதான், குற்றம் தான். அதுல என்ன ரொம்ப வேதனையான விஷயம்னா, இப்ப குழந்தைகள் மத்தியில இது அதிகம் நடக்கிறனால ஒரு தலைமுறையே நம்ம வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி பார்க்கும்போது இது எங்க நடக்குது, எவ்வளவு நடக்குதுன்றதை விட நடக்குதுன்றதே நம்ம வந்து முழிச்சுக்க வேண்டிய ஒரு நேரம். இத பத்தின ஒரு புரிதல், இந்த பாலியல் பத்தின ஒரு புரிதல் இல்லாத ஒரு பிஞ்சு குழந்தைக்கு இந்த மாதிரியான சம்பவம், துயர சம்பவம் நடக்கும்போது என்னென்ன மாதிரியான ட்ராமா அவங்க தலைக்குள்ளார போயிட்டு இருக்கு? 2 வகை இருக்குங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ன்னு பார்த்தா, இந்த மாரி ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு அப்புறம் கொலை செய்து முடிச்சிடுறது. இன்னொன்னு தினம் தினம் செக்ஷுவல் அபியூஸ்ன்னு சொல்லப்படுற இந்த பாலியல் துன்புறுத்தலை குடுத்துக்கிட்டே இருக்கிறது. 2 வகையா இருக்கு. இப்போ ஒரு கொலையா நடக்கிறப்ப நம்ம அதை பத்தி பேசுறோம், அது ஒரு இஷ்யூ ஆகுது, அதை டிஸ்கஸ் பண்றோம் எல்லாம். பட் பல வீடுகள்ல இந்த செகண்ட் நிறைய குழந்தைகள் செக்ஷுவல் அபியூஸுக்கு ஆளாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை நான் பெண் குழந்தைகளுக்கு மட்டும்னு பிரிக்க விரும்பல, ஆண் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களா இருக்கும் பட்சத்துல அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து என்னுடைய ஆட்டோ டிரைவரால, எங்க வீட்டுல வேலை செஞ்சவரால, அக்கம் பக்கத்து வீட்டாளால, என் சொந்தக்காரங்களால, இவங்களாலலாம் நான் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்லும் போது அதோட அவங்க கேரி பண்றாங்க இல்லையா? அப்ப அவங்க சைக்கலாஜிக்கலா ஹெவிலி வந்து அஃபெக்டடா இருப்பாங்க. பிடிஎஸ்டின்னு சொல்லுவோம், போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். எப்பயோ நடந்த ஒரு சம்பவத்தோடைய பாதிப்பு அவங்களுக்கு இன்னைக்கும் இருந்து அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் சொல்லப்படுற சுய மதிப்பீடு ரொம்பவே குறைவா இருக்கும். அண்ட் அவங்க மேல இருக்க கான்பிடன்ஸ் அவங்களுக்கு இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலயும் கவனம் செலுத்தி அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுக்க முடியாது. ஸோ கான்சென்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகும், காக்னிஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்களுடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டியை அவங்களால வெளியே கொண்டு வரவே முடியாது. பயங்கரமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் வாழவே தகுதி இல்லாதவன், எனக்கு வந்து வர்த்தே கிடையாது, எனக்கு இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த அபியூஸ் செய்யப்பட்டவங்களே வில் பிகம் அன் அபியூசர், அதுவும் இருக்கு. சோ நான் சின்ன வயசுல இருந்தப்ப என்ன ஒருத்தன் அபியூஸ் பண்ணால, இப்ப நான் பண்றேன் இன்னொருத்தனுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. சோ இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். டெஃபினட்டா வந்து சைக்கலாஜிக்கலா இந்த செக்ஷுவல் அபியூஸ் உள்ளாக்கப்பட்ட குழந்தைகள் பிற்காலத்துல ரொம்பவே வந்து பாதிக்கப்படுவாங்க. அவங்களுடைய மேரேஜ் லைஃபுமே பாதிக்கப்படும். ஏன்னா அவங்களுக்கு இந்த செக்ஷுவல் கான்டெக்ஸ்டே வந்து அவங்களுக்கு ஒரு அவர்ஷன் வந்துடும். சோ அவங்களால யாரோடையும் வந்து ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து அவங்க மனசுல வந்து அத்தனை புண்ணு இருக்கு. சோ அதை குணப்படுத்தாம அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியாதுன்ற நிலையில இருப்பாங்க. டாக்டர், இப்பவே வந்து மாநகர் பகுதிகள்லாம் இந்த அபார்ட்மெண்ட் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே தனித்தனி தீவுகளா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரியான செய்திகளை அடிக்கடி நாம பார்க்கும்போது பெத்தவங்களும் என்ன நினைப்பாங்க, நம்ம குழந்தைங்களை வந்து வெளியில பழக விடக்கூடாது அப்படின்றது ஒரு ஆப்வியஸான ஒரு ரியாக்ஷன் தான். இது இப்படியே ஒரு செயின் ரியாக்ஷனா போகும்போது வருங்காலத்துல ஒரு கம்யூனிட்டி வைஸ் ஒரு கிரிப் இல்லாம போயிடுமோ நம்ம சமூகத்துல? இப்பவே அப்படிதாங்க போயிருக்கு. நிறைய குழந்தைகள் வந்து எனக்கு கிளினிக்ல பேசுறப்ப சொல்றாங்க, எங்க அப்பா அம்மா காலையில வேலைக்கு போவாங்க, லீவா இருந்துச்சுன்னா என்ன வீட்டுல வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க. திருப்பி அவங்க ஆபீஸ் முடிச்சு எப்ப வராங்களோ அப்பதான் வந்து கதவை திறந்துட்டு உள்ள வருவாங்க. நான் வீட்டுக்குள்ளேயே டிவி பார்ப்பேன், என்ன இருக்கோ சாப்பிடுவேன், கம்ப்யூட்டர்ல விளையாடுவேன், போன்ல நோண்டிட்டு இருப்பேன், இப்படியேதான் இருப்பேன், வெளியே நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்டிங்னு சொல்லுவோம். சோ என் குழந்தைக்கு எதுவும் ஆகாம நான் பொத்தி பொத்தி வைக்கிறேன் அப்படின்றது. பட் இது வந்து ஒரு பறவையோ நாய்க்குட்டியோ கிடையாது பொத்தி பொத்தி வளர்க்கறதுக்கு. நம்ம மனுஷங்களுக்கு வந்து வி நீட் எக்ஸ்போஷர். நமக்கு வந்து வெளியில 4 பேர் கூட பழகணும், ஒரு தன்னம்பிக்கை வரணும், வானத்தை பார்க்கணும், அந்த ஒரு ஓப்பன்னஸ் ரொம்ப முக்கியம். அதை நம்ம கர்வ் பண்ணும்போது அந்த குழந்தை நாளைக்கு பர்சனாலிட்டி பாதிக்கப்பட்ட குழந்தையா வளரும். ஏதோ ஒரு ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி இல்ல பார்டர் லைன் பர்சனாலிட்டி, அவங்களே வந்து ஒரு சைக்கோ மாதிரி மாறுறதுக்கு, சேடிஸ்டா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம பர்பஸ் ஆஃப் லைஃப்ன்றதும் போயிடும். இப்போ 4 பேர்கிட்ட பழகுறப்ப நமக்கு மனுஷன் மேல ஒரு ட்ரஸ்ட் வரும், நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு எதுவும் நடக்காது, நான் வாழ்ந்துருவேன், நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆனா மக்களே வந்து ரொம்ப கெட்டவங்க, யாரையுமே நம்ப கூடாது, இந்த உலகமே கெட்ட உலகம் அப்படின்னு ஒரு குழந்தைக்குள்ள திணிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி அந்த குழந்தை நாளைக்கு இதே உலகத்துல சர்வைவ் பண்ணுன்றது பெரிய கேள்விக்குறியாயிடும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் நிறைய பேர் அதான் ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க தேர் பீங் ஓவர் ப்ரொடெக்டட். ஏன்னா ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்கு ஒவ்வொரு வீட்லயும்.
பெற்றோர் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன் நான் வந்து உன்னை வெளியே விட்டு நீ நீ டிரைவர் கிட்ட போகணும், இல்ல அக்கம் பக்கத்து வீட்டுல போகணும், இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட போகணும், எதுக்கு அந்த ரிஸ்க், வேணா நீ வீட்லயே இருன்னு கூட்டிட்டு போறவங்க இன்னைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. டெஃபினட்டா அது சைக்கலாஜிக்கலா அந்த குழந்தையும் அந்த குடும்பத்தையும் பாதிக்கதான் செய்யும். இப்போ இந்த மாதிரி பேசும்போது தான் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த தஷ்வந்த் கேஸ் நமக்கு கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு கேஸா ஆமா. இருந்தது. நாய்க்குட்டி கூட விளையாடுறதுக்காக போன குழந்தை வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. தஷ்வந்தை பொறுத்த வரைக்கும் ஆமா. ஹி வாஸ் ஆல்சோ குட் லுக்கிங் காய். அப்போதான் ஒரு 23 வயசு அந்த ஆளுக்கு. அப்போதான் அவர் நினைச்சிருந்தா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும், கண்டிப்பா அமைஞ்சிருக்கும். ஆனா திஸ் கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு சின்ன பிஞ்சு குழந்தை மேலேயான ஒரு அட்ராக்ஷன், இது வந்து ஒரு ஃபெட்டிஷா அப்படி பார்க்கணுமா, இல்ல அது ஒரு மென்டல் டிஸார்டரா பார்க்கணுமா? இது எப்படி அணுகுவீங்க நீங்க? மோஸ்ட்லி வந்து இது ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் தான். பீடோஃபீல் அப்படின்னு சொல்லுவோம், பீடோஃபீலியான்னு. இந்த நபர்களுக்கு வந்து குழந்தைகள் மேல மட்டும்தான் அந்த காம உணர்ச்சியே வரும். சோ அது ஏன் அந்த மாதிரி இருக்காங்கன்னா, அவங்க குழந்தை பருவத்துல பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சைல்ட்ஹுட் ட்ராமா இருந்திருக்கும். சோ அவங்களுக்கு தேவை வந்து பவர் கண்ட்ரோல். சோ யார் அவங்களுக்கு கீழே இருக்காங்க, சப்மிசிவா இருக்காங்க, அவங்கள இவங்க பவர் எடுக்க பார்ப்பாங்க. சோ ம். யூஸ்வலி குழந்தைகள் தான் ரொம்ப வல்னரபிள் செக்டர் இல்லையா? பயந்துருவாங்க, திட்டுனாலோ முறைச்சாலோ பயந்துருவாங்க, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க, சுயமா யோசிக்க முடியாது குழந்தைகளால பெருசா. சோ அந்த குழந்தைகளை டார்கெட் பண்றப்ப இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் தட் ஐ டுக் ஓவர். நான் தான் இப்ப இந்த இந்த குழந்தையோட பவர் கண்ட்ரோல் அப்படின்றது. ரெண்டாவது, சி இந்த பீடோஃபீல்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ஆக்ட் மாத்திரம் இல்ல, அவங்க வந்து இமோஷனலாவும் அந்த குழந்தையோட கனெக்டடா இருப்பாங்க. சோ அந்த குழந்தைய வந்து ஒரு ஒரு பெரிய வளர்ந்த லவ்வர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, ரொமான்டிசைஸ் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் வந்து இந்த பீடோஃபீல்ஸோடைய குணாதிசயம். அந்த காலத்துல இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா இருந்துச்சு. இப்ப இந்த பீடோஃபீல்ஸ் நம்பரும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதை ம். விட கொடுமையான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாமே தே வில் லுக் வெரி சார்மிங். ரொம்ப அழகா இருப்பாங்க. நீங்க அவங்க ஆள் உருவத்தை வச்சுலாம் நீங்க எடை போடவே முடியாது. ரொம்ப ப்ளீசிங்கா, ரொம்ப நல்ல பையனா, ரொம்ப கியூட்டா இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி சாடிஸ்ட், சைக்கோ, பீடோஃபீல்ஸ்ல வருவாங்க. அண்ட் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் நான் சமீபத்துல படிச்சது என்னன்னா, உலகம் பூரா இருக்கிற இந்த பீடோஃபீல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்தியாவை டார்கெட் பண்ணி வராங்க. இங்க இருக்க குழந்தைகளை டார்கெட் பண்ணி வராங்க. இங்க வந்து இந்த சைல்டு செக்ஸ் டூரிசம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிட்டு வருது. எஸ்பெஷலி கோவா அண்ட் எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லயும் அதிகமாயிட்டு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஒரு குழந்தைய வந்து எப்படி அவங்களுடைய சிஸ்டம் இருக்கும்னா, இதுக்குன்னு ஏஜென்ட்ஸ், எப்படி புரோக்கர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் வந்து குழந்தைகளை கடத்தி கொண்டாந்து வச்சிருந்து எஸ்காட்டா இந்த இந்த வெளியூர் நபர்களுக்கு அனுப்புறது பெரிய ம். காசுக்கு. சோ ஒரு நாள், 2 நாள், ஒரு மாசம் இந்த மாதிரிலாம் அந்த குழந்தைய வச்சிருந்து அவங்க திருப்பி அனுப்புறதுக்கு. சோ இந்த அளவுக்கு பீடோஃபீல்ஸ் வந்து இங்க நீங்க சொன்ன அதேதான், மக்கள் தொகை அதிகம் இருக்கிறனால அவைலபிலிட்டி ஜாஸ்தி இல்ல, ஆக்சசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஈஸியா வந்து ஹியூமன் டிராபிகிங் நடக்குது, கிட்னாப் நடக்குது, சைல்ட வந்து அப்ஸ்காண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா நடந்துட்டு இருக்கு சமீபத்துல. இது வந்து இன்டர்போல் ஆகட்டும், மற்ற நாடுகளும் வந்து எச்சரிச்சிட்டு இருக்காங்க இது அதிகமாயிட்டு வருதுன்னு. சமீபத்துல கூட நிறைய குழந்தைகள் கடத்தல் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அண்ட் இது நான் பெண் குழந்தைகள்னு மட்டும் சொல்ல மாட்டேன், ஆண் குழந்தைகளுக்கும் இது நேரும். அதனால இது ஜெண்டர் பயஸ்டு கிடையாது, 2 பேருக்குமே வந்து பாதிப்பு உண்டு. சோ குழந்தைகளுக்கு சரியான வயசுல சரியான செல்ஃப் ப்ரொடெக்ஷன், செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்ம இந்த குட் டச் பேட் டச் மட்டும் விஷயம் கிடையாது, செல்ஃப் ரெஸ்பெக்ட். உன்னை யாராவது அநாகரிகமா பேசினாலோ இல்ல உன்னை அநாகரிகமா நடத்தினாலோ கூட அதுவும் அபியூஸ் கணக்குல தான் வரும் அப்படின்றத அந்த குழந்தைக்கு நம்ம தெரிவிக்கணும். அண்ட் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லுவேன். சோ யாரோ ஒரு குழந்தை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஒருத்தவங்க கூட போகுது, அழுது, இல்ல தனியா உட்கார்ந்து இருக்குன்னா, நீங்க தயவு செஞ்சு நீங்க போலாம். நீங்க போயிட்டு கேட்கலாம், என்னமாச்சு, என்ன பிரச்சனை, உனக்கு யார் கூட போகணும், ஏன் இங்க தனியா இருக்க, இவங்க யாரு உனக்கு அப்படிலாம் கேட்கறதுக்கு அத்தனை பேருக்குமே உரிமை இருக்கு. ம். எனக்கு என்ன வந்துச்சு, எதுக்கு வம்புன்னு இல்லாம அத்தனை பேருமே அப்படி எடுத்தாதான் பல குற்றங்கள் நம்ம தடுக்க முடியும். குற்றவாளிகளுக்கு அது ஒரு பெரிய வார்னிங்கா இருக்கும். ஆஹா நம்மள கேட்டுருவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் வரும். இந்த மாதிரி அங்கங்க ஒரு கிரிமினல் இருக்காங்க, அவங்க வந்து கேமப்ளேஜ் ஆயிருக்காங்க, பப்ளிக்கோட ம். மிக்ஸ்அப் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு 2 கொம்பு இல்ல நம்ம அவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா நான் முன்னாடி அதுதான் சொன்ன என்னோட மாதிரி ரொம்ப நல்லவங்களா வேற இருப்பாங்க. டாக்டர். இப்ப என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல கேமஃபிளேஜ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆமா. இந்த ஷோவை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்ல நோ நோ அஃபென்ஸ் டு த ஆடியன்ஸ், மேபி
ஒரு 1 or 2 பீப்புள், யாரோ ஒருத்தர் 2 பேரை கூட இப்ப இந்த ஷோ பாக்குறவங்களுக்கு அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன், அந்த அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய பர்சன், இதுவரை எந்த தவறான சம்பவத்திலும் ஈடுபடாத ஒரு பர்சன், உளவியல் ரீதியா அவருக்கு ஒரு உதவி கிடைக்கணும்னா அவரு எப்படி அப்ரோச் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள்ங்க. எந்த ஒரு மனுஷன் தன்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு அவனே உணர்ந்து அதுக்கு ஹெல்ப் வேணும்னு கேக்குறானோ, அவன் பாதி குணமாயிட்டான்னு அர்த்தம். ஏன்னா அவன் அதை ஒத்துக்கிறான். ஹீஸ் கன்ஃபெசிங் அண்ட் ஹீஸ் அக்செப்டிங் த ரியாலிட்டி. சோ அவன் பண்ண வேண்டியது ஒரு கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் வந்து அவனுடைய பிரச்சனை உண்மையா. ஏன்னா சில நேரத்துல நம்ம கேள்விப்படுற விஷயங்களை நம்மளும் அப்படிதான் இருக்கோம் போலன்னு நமக்கே தோணக்கூட ஆரம்பிக்கும். சோ உண்மையிலேயே பிரச்சனை இருக்கா, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்ற அந்த கோர் ப்ராப்ளம கண்டுபிடிச்சு அதை நம்ம தெரப்பிலேயே சரி பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப ஸ்கிசோஃப்ரெனிக்கா இருக்காங்க, சைக்காசிஸ் இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து சைக்காட்ரிஸ்ட்க்கு ரெஃபர் பண்ணி அவங்க மெடிசின்ஸ் கொடுக்கலாம். சோ நிறைய வழிகள் இருக்கு, வழி இல்லாம இல்ல. பட் அவங்க ஒரு குற்ற செயல் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். நிறைய வீடுகள்ல அப்பா அம்மாவுக்கு தெரியும் தன்னுடைய ஒரு வளர்ந்த பையனோ, மோஸ்ட்லி வந்து இது பாய்ஸ் தான் அதிகமா பீடோஃபில்ஸா இருப்பாங்க. கேர்ள்ஸ் இருக்காங்க, பட் கம்பேரிட்டிவ்லி இந்த ஜெண்டர் வைஸ் பாய்ஸ் ஆர் மோர் இன்டு அஸ் பீடோஃபில்ஸ். சோ அவங்களுக்கு என்ன தெரியும், தன் குழந்தைக்கு பிரச்சனை இருக்குன்னு வெளியே சொன்னா அசிங்கன்றதுக்காக அவங்களே வந்து அதை மூடி மறைச்சிருவாங்க. அப்படி பண்ணாம யாரா இருந்தாலும் சரியான நேரத்துல அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் சரி பண்ணிக்கிட்டா அப்கோர்ஸ் யூ கேன் சேஞ்ச் இட். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வளர்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்மள வளர்க்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. என்ன சொல்லி கொடுத்து வளர்றோம், என்ன மொரல் இருக்கு, நமக்கு என்ன பிரின்சிபல்ஸ் இருக்கு, என்ன ஐடியாலஜி இருக்கு, நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், இதெல்லாமும் இட் மேட்டர்ஸ். சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு ஜெனட்டிக்கலி ஒரு பிடோஃபிலியாவா இருந்துச்சுனாலும் இந்த வளர்ப்பு முறையின் காரணமா நம்ம அவங்கள மாத்த முடியும். வி கேன் கண்டிஷன் தெம். சோ டெஃபினட்டா வந்து மாத்தக்கூடியதுதான். பட் என்ன பிரச்சனைனா, நான் பண்றது ரைட்டு தான், என்னுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம் அப்படின்னு யார் ரொம்ப செல்ஃபிஷா யோசிக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி குற்றச்செயல்களை அதிகமா ஈடுபடுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.